சார் வணக்கம் சார். சீமான் மீது வந்து நீதிமன்றம் வந்து இப்போ ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க. அவர் விஜயலட்சுமி வந்து ரொம்ப துன்புறுத்தியிருக்கார், கிட்டத்தட்ட பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க நீதிமன்றம் சொன்ன அந்த கருத்தை? எனக்கு அது என்னன்னு புரியல. அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது கணவன் மனைவிக்குள்ளார 1000 வந்திருக்குங்க. அதுக்கு நாம் எப்படி தீர்த்துக்க முடியும்? அதில் ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தேன்னா 7 முறை கருச்சிதைவு பண்ணியிருக்காருன்றாங்க. அபாட் அப்படின்னா 7 தடவை அவங்க கர்ப்பம் இருக்காங்க. 7 தடவை கர்ப்பம் இருக்காங்கன்னா புருஷன் பொண்டாட்டி அவ்வளோ ஒற்றுமையாக வாழ்ந்து இருக்கிறாங்க. இல்லாட்டி போனால் 7 தடவை எப்படி கர்ப்பம் தெரிஞ்சிருக்க முடியும்? புரியலையே எனக்கு. என்னை வந்து சித்திரவதை செய்து நான் கருத்தரித்த உடனே அந்த கருவை சிதைத்து என்னை சித்திரவதை செய்தார்னாக்கா ஒரு தடவை பண்ணாக்கா அர்த்தம். 7 தடவை பண்ணாருனாக்கா அது குழப்பா இருந்துச்சு. 7 தடவை கருச்சிதைவு பண்ணியிருக்காரா? 7 தடவை நம்ம ஓகே இருந்துச்சா? எப்படின்னு புரியல. இல்லை இப்போ அவங்க என்னன்னா யோசிச்சுப்பாரு. இல்லை அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறதா அவங்க பண்ணிக்கன்னு முதல் கருச்சிதைவுக்கு அப்புறமே அது சரியா இருக்கலாம்னா 7 தடவைன்றதுக்கு எனக்கு அர்த்தம் புரியலையே. தொடர்ந்து அவரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவர் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்காங்க, கருச்சிதைவுக்கும் போயிருக்காங்க. அப்புறம் என்ன சண்டை நடந்தது எனக்கு தெரியல. இல்ல இது நீதிமன்றம் தான் அதை எடுத்திருக்காங்க தான் கேட்கணும். இது அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து வேடிக்கையா இருக்கு. ஒரு செக்ஸாலஜிஸ்டா நான் சொல்றேன். 7 தடவை கணவனோட சேர்ந்து வாழ்ந்து கர்ப்பம்லாம் தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு அவருக்கு சண்டை இருக்குதுன்னு புரியலையே. அது எப்படி 7 தடவை? ஆனா அவரு நான் ஒன்னா வாழல. எப்படி ஆகாயத்தில் இருந்த அனுமார் குழந்தை பிறந்த கதை தான். எங்கே போயிட்டு இருந்தாரா அவர் விந்து அப்படியே கீழே விழுந்து ஒரு பாதாள லோகத்தில் ஒரு அனுமார் வந்து ஒரு கதை ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அவருடைய மகன் ராமாயணத்தில் இல்லை என்ன இருக்கு அதெல்லாம் இது நம்ம சனாதனத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. எங்கேயோ பிரம்மச்சாரியாக இருந்த ஆஞ்சநேயருடைய விந்து வெளியில் விழுந்து அது வந்து பாதாள லோகத்தில் இருந்து வயிற்றுல இறங்கி உள்ள பிறந்து இல்லை. ஏன்னா இவர் வந்து அது மாதிரி பிறந்துதான் கேட்குறேன். ஏன்னா இவர் வந்து பெரியாரை குறித்து ரொம்ப அவதூறா வந்து பேசினா நீங்களாம் கூட ரொம்ப கண்டனத்தை தெரிவிச்சிருந்தீங்கிறப்போ இப்போ இவர் மேலே நீதிமன்றமே ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவர் வந்து நாமெல்லாம் வள்ளுவன் வழி வந்தவர்கள், பெரியார் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றப்போ இப்போ இவருக்கு எதிராகவே நீதிமன்றம் இப்படி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. ஆஜராகணுங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. சீமான் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக விளக்கம் கொடுக்க ஆஜராகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த பெண் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி எப்பெல்லாம் வருவாங்க தெரியுங்களா? அவருக்கு விளம்பரம்லாம் டல்லாகி இந்த யூடியூப்காரரை தவிர அவருக்கு விளம்பரம் கொடுக்குறது ஒருத்தர் கிடையாது. நீங்க தான் அதை கண்டினியூஸாக கொடுக்குறாரு. அவர் யூடியூப் கதாநாயகன் என்ன மாதிரி தான், வேற யாருக்கும் அடையாளமே தெரியாது, அவர் யாருமே தெரியாது. அதை கொஞ்சம் டல்லாகும் போது இந்தம்மா வந்து ஒரு கேஸ் போடும், என்னை கற்பழித்தார் அப்படின்னு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம் இதுவரையிலும் என்ன சொல்லிதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி ஏமாத்திட்டாருங்கிறது தான் இது ஒரு கேஸ். இப்போ அந்த கேஸ் சரியா வரல, இது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அவருக்கு பாப்புலாரிட்டி குறையும் போதெல்லாம் இந்த மாதிரி அந்த கேஸை போட்டு இதை வச்சுக்கிட்டு ஒரு பாப்புலாரிட்டி கொண்டு வருவார். இந்த தடவை என்ன பண்ணிச்சுன்னா 7 முறை கற்பழித்தார். புரியல, நம்பர் போட்டு கற்பழிச்சிருக்காரு, என்னன்னே புரியல. இது 7 தடவை கற்பழிக்கிறவங்க இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? இது எப்போதெல்லாம் அவருக்கு வந்து பாப்புலாரிட்டி குறையுதோ அப்போல்லாம் இந்த கேஸை போடுவாங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு தன்னுடைய பாப்புலாரிட்டி இதுக்கு பின்னாடி ஏதாவது சீமானை வச்சு ஒரு அரசியல் ஏதாவது நகர்வு இருக்கா அப்படிங்கிறது? அவருடைய வாழ்க்கைக்கு அவர் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை சுற்றி ஒரு 15-20 பேர் நிற்கிறாங்க. அவருக்கு தீனி போடணும், அவருக்கு வருமானம் வேணும். அந்த வருமானம் வேணும்னா அரசியலை தான் இருக்கிறதா காட்டணும். அதை வச்சுக்கிட்டு அவருக்கு சில சங்கடங்கள் வந்ததுங்க. அவர் வந்து பாஜக வந்து கட்டி விடுற மாதிரி இருந்தாங்க. பொழப்பு என்ன எப்படி நடக்கும்? உடனே தான் பெரியாரை பற்றி கண்ணா பின்னான்னு பேசி பாருங்க, உங்களுடைய கொள்கையை எடுத்துக்கிட்டு பெரியாரையே நான் கண்ணா பின்னான்னு பேசணும்னு சொல்லி இது பண்ணாரு. சரி இவ்வளோ லாயலாக விசுவாசமாக இருக்கிறாங்கிறதுக்காக அவர் ராத்திரி பெரியாரை பற்றி பேசுறாரு. காலையில் வந்து ஒரு பாஜக அப்படிங்கிற இருக்க தேர்தல் ஆணையம் மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்து ரைட்டு நீ பெரியாரை பற்றி பேசுறது இந்த பரிசு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து தேர்தல் நிற்க வச்சாங்க. தேர்தல் நிற்க வச்சு ஒரு அளவுக்காவது கண்ணியமான முறையில் அவருடைய தோல்வி இருக்கணுங்கிறதுக்காக மற்ற பிடிஎம் பழனிசாமி தேமுதிக இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு யாரும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணி இவரை மாத்திரமே நிற்க வச்சு அந்த கட்சிகளுடைய வாக்குகள்லாம் வந்ததுன்னா ஒரு கண்ணியமான முறையில் அவர் வாக்கு வாங்கிடுவாருங்கிறதுக்காக எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணாங்க. தேர்தல் கமிஷன் எவ்வளோதான் மாற்றினாலும் சென்சாரம் மாற்றினாலும் ஒரு 2 ஓட்டாவது அவருக்கு விழுந்தா தாங்க அதை மாற்ற முடியும். 0வா இருந்து மைனஸாக இருந்து என்ன பண்ணுவாங்க? அதுதான் நடந்தது. அவருக்கு ஒன்றுமே பருப்பு வேகலை. பார்த்தாங்க
டெபாசிட்டும் போயிடுச்சு. டெபாசிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுல கை விடுற நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்போ என்னத்தை பண்ணுறது, வாழ்க்கைக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ வந்து இப்போ செய்திகளுக்கு அடி போடணுன்னாக்கா இந்த செய்தியை வச்சு அடி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு 2 மாதம் வரைக்கும் வேலை பண்ணணும். ஏன்னா இப்போ அவர் இப்போ சமீபத்திய செய்தி என்னன்னா, அவர் வீட்டில் வந்து சம்மன் வந்து ஒட்டியிருக்காங்க. அந்த சம்மனை வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க யாரோ கிழிச்சிருக்காங்க. ஸோ அதனால காவல்துறை வந்து அவங்க வீட்டுக்கு போய் பண்ணுறப்ப அவங்க வீட்டில் இருந்த செக்யூரிட்டி காவல்துறை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான அந்த வீடியோக்கள் எல்லாமே போயிருக்கு. ஸோ அதுக்கு சீமான் அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு நான் வந்து வளசரவாக்கம் அந்த இதில் இருக்குன்னு அங்கே வந்து ஆஜராக மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கலாம் இது? இப்போ எவ்வளோ செய்தி வந்துருக்குது இல்லை, இதான் விட போகிறேன். சீமான் போராடுகிறார் அப்படின்னு நீங்கள் போடுவீங்க. அரசு இல்லக்கா, அவங்க வீட்டில் இருக்கவங்க அப்படி நீங்கள் டைட்டில் போடலாமே, அரசு அச்சுறுத்தலுக்கு பயப்பட மாட்டேன் சீமான் ஆவேசம் போடலாம்ல. இப்படி ஒரு அரசு இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிறவரு காவல்துறை அதிகாரியை வந்து தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நெகட்டிவா தானே இதுல வருது. வந்து காவல்துறை அதிகாரி யாரும் கிடைக்க மாட்டாரு. அவங்க அதுல எழுதியே ஒட்டி இருக்காங்க, அதுல இஷ்யூ பண்ணிட்டு ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் வரலன்னாலும் நீங்க தான் இது பண்ணணும். எனக்கெல்லாம் ஒட்டி இருக்காங்க, எனக்கெல்லாம் ஒட்டி இருக்காங்க. ஒரு கடை வாங்கினதுக்கு மாட்டிக்கிட்ட போது இது பண்ணாங்க. நான் ரொம்ப முச்சாத்தனமா நீங்க இது எல்லாரும் சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டு நான் கிழிச்சு விட்டேன். பக்கத்து வீட்லயே ஒரு வக்கீல் இருந்தார், சிரிச்சாரு. ஒட்டிட்டாங்க, ஒட்டிட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அவ்வளோதான். நீ கிழிச்சா என்ன இங்கே வச்சுக்கிட்டா இருப்பேன், டெஃபினட்டாக நீ கிழிப்பேன்னு தெரியும். அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. காவல்துறை வந்து உனக்கு இது கொடுத்துருச்சு, இன்ஃபர்மேஷன் செய்தியை உனக்கு அனுப்பிச்சிருச்சு. வரலன்னா உனக்கு கைதான் பண்ணுவாங்க, மரியாதை கோர்ட்டுக்கு போட்டேன். எல்லாம் அனுபவிச்சுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் சட்ட விஷயம் தெரியும் ஞானம் உள்ளவங்க இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் வந்தாலும் காவல்துறை தடுத்துச்சான், போலீஸ் அதிகாரி அவர் காவல்துறை ஆள் வந்து துப்பாக்கி எடுத்தாலும் இவ்வளோ செய்திகளை கொண்டுட்டார் பாருங்க. இதை வச்சுக்கிட்டு இது எப்படி போகணும், இதை வச்சு நீங்கள் ஒரு மாதம் ஓட்டுவீங்க. இதை வச்சு சீமான் பேர் வந்துக்கிட்டு அப்ப இது எல்லாமே அவர் திட்டமிட்டு தான் பண்றாருன்னு சொல்றீங்களா? சினிமாக்காரருங்க இதை வச்சு செய்திகள்ல இருக்கலாங்கிறது அவருக்கு தெரியும். பிரபாகரன் வச்சு ஓட்டினாரு, அப்புறம் எதை வச்சு அப்புறம் வந்து மோடிக்கு இப்போ அது வந்து அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து எடுத்துக்கிட்டாரு. மோடிக்கு நான் வந்து என்னுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு தான் டெய்லியும் வந்து பார்லிமெண்ட் போகிறத எந்த வேலையாக ஆரம்பிக்கிறதாலும் ஒரு சர்தார் வந்து தாங்கிட்ட சொன்னதை அவர் கொஞ்சம் விட்டு பார்த்தாரு. அது அங்கே டெல்லியில் ஜாக்கிரதைனாங்க, அதோட விட்டுட்டாரு. அப்புறம் என்னென்ன பண்ண அப்புறம் வந்து எப்போல்லாம் பப்ளிசிட்டி குறையுதோ அப்போல்லாம் விஜயலட்சுமி வந்து என்னை கெடுக்க பார்த்தார் அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் அடிப்பாங்க. இப்போ வேறு வழி இல்லை, எல்லாமே பிரபாகரனை பார்த்ததே கிடையாதுங்கிறது உலகம் முழுவதும் சுற்றி எல்லாருமே பிரபாகரன் சம்பந்தப்பட்ட அத்தனை ஆளுங்களும் சொல்லிட்டாங்க. என்ன எதை வச்சுட்டு அரசியல் நடத்த முடியும்? அப்புறம் தேர்தலில் இது பார்த்தாரு, எவ்வளோ நீங்களும் எதை இல்லாமல் நான் சொல்லி கொடுத்தீங்க திமுக கவிழ்த்து விடுவார்னு. திமுககாரன் ஒருத்தன் கூட போய் ஓட்டு கேட்கறதுக்கே போகல, எதிர்த்து யாரும் இது பண்ணுவாங்க. மக்கள் ஆவேசமாக வந்து ஓட்டு போட்டு அவரை டெபாசிட் மறுபடியும் கழட்டி விட்டாங்க. டெபாசிட்டாவது கிடைக்குன்னு பார்த்தாரா, அதுக்கு வழக்கப்படி கிடைக்கல. எதை வச்சு சமாளித்தார்? எனக்கு 500 ஓட்டு வாங்கிய இடத்துல நான் 5000 ஓட்டு வாங்கி விட்டேன்னு வச்சுருக்கேன். அது அப்படி இப்படி தான் அவர் விளம்பரம் பண்ணியிருக்காரு. விளம்பரத்துக்காக சொல்லிட்டு இருக்கிற ஒரு செய்தி நீங்களே நான் விட்டுங்கன்னு சொல்லி அவருக்கு ஆதரவு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் கட்சியை விட்டு நிறைய பேர் வெளியிட்டு இருக்காங்க. நிறைய பேர்லாம் கிடையாதுங்க, இருந்ததே 10 பேர் தாங்க. அவங்க யாரும் வெளியே போடுவீங்க? இவரா அந்த மாதிரி செய்தியை கிளப்பி விட்டுருக்காரு. என் கட்சியில இருந்து அமைப்பாளர் போயிட்டார், என் கட்சியில இருந்து இவர் போயிட்டார், ஒன்றிய செயலாளர் போயிட்டார். எவன் இருந்தான்? அவன்லாம் இருந்திருந்தா ஏங்க டெபாசிட் கொடுத்து? இல்ல பொதுவாக ஒரு கட்சியில இருந்தா இருந்து 3000 பேர் வந்து திமுக போய் சேர்ந்தாங்க. 3000 பேர் ஒரு கட்சியில இருந்தா உனக்கு ஏன் டெபாசிட் போகும்? சுயேட்சைகளை கிட்ட தாங்க இவர் போட்டியை போட்டார். அப்ப மாநில கட்சி கூட போட்டி போடல. மாநில கட்சி சுயேட்சை வந்து 500 ஓட்டு வாங்கின சுயேட்சையோட போட்டு அவரை விட 501 ஓட்டு வாங்கிட்டேன். நோட்டா கூட தானே அவர் போட்டியை போட்டார். போட்டியெல்லாம் நோட்டா கிட்ட தான். ஏன்னா இப்போ அவங்க இருந்து வெளியேறி காளியம்மாள் அவர்கள் வந்து வெளியேறி இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ போனா போகட்டும், வந்தா வாழ்த்துவோம், வாழ்க வளமுடன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? காளியம்மா யாரு உங்களுக்கு தான் தெரியும், மக்களுக்கு யாருக்கா தெரியுமா காளியம்மா? அவங்க என்ன போராட்டம் நடத்திருக்காங்க, என்ன அவங்க பேச்சை கேட்டு எத்தனாயிரம் பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சாங்க. ஈரோடு எலெக்ஷனில் அந்த அம்மாவுடைய பணி என்ன, அதில் எவ்வளோ ஓட்டுகள் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அப்போ ஏற்பட்ட ஒரு செயல் வீராங்கனி வந்து கட்சி விட்டு போனதுனால என்ன ஆகி போகுதுங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா சீமானை பற்றி மக்களை விட யூடியூப்காரர்களுக்கு தான் மிக அதிகம் தெரியும். நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு விளம்பரம் கொடுக்குறதே நீங்கள் தான். அவர் இருக்கிறதே யூடியூப்பில் தான். என்ன மாதிரி யூடியூப் விட்டா என்ன யாருக்கு தெரியும்? அதே தான் அவரும் இல்ல. இப்ப அவருடைய எதிர்காலம் தான் இப்படியே பண்ணிட்டு தான் அவரோட கட்சி என்ன, அவரோட எதிர்காலமே இல்லைங்க. அப்புறம் எங்க இருந்து எதிர்காலம்? எதிர்காலம் இருந்தாலும் எதிர்காலம். அப்ப அவருமே பாஜக பின்புலத்துல தான் இருக்காருன்னு சொல்றீங்க? பாஜக அவனுடைய பிடிஎம் சரி அவர்ல கழட்டி விட போறாங்கிறதுக்காக தான் அவர் பெரியார் பத்தி பேசினாருன்னு சொல்றேன்.
அதனாலதான் சரி லாஸ்ட் சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு பண்ணாங்க. அவங்க விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது தெரியல. அதனாலதாங்க அவங்க விஜய் இது பண்ணி போட்டுட்டாங்க. முதல்ல இதே சீமான் தான் முதல்ல விஜயை புகழ்ந்து பேசினாரு. அப்புறம் ஒய் ப்ரோ அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அட்டாக் பண்ணாரு. போய் போட்டோலாம் எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், நம்ம அண்ணன் தம்பிகள் ஒரே உறவுக்காரர்கள், நீ கிறிஸ்டியன் நானும் கிறிஸ்டியன் எல்லாம் சொல்லி பார்த்தாரு. அவங்க சொல்லிட்டாங்க அந்த தனியா நிக்கிட்டு நீ அதெல்லாம் சேர்த்துக்காதுன்னு. இவங்க எல்லாத்துக்கும் அமித்ஷா தான் ஓ அப்ப விஜய் அப்புறம் வந்து தாவேக்கு இவங்க 2 பேரும் இயக்குறதுமே வந்து ஒரு நம்பர் 1 பிடிஎம் வந்து பழனிசாமி, நம்பர் 2 பிடிஎம் வந்து சைமன், நம்பர் 3 பிடிஎம் வந்து விஜய். இப்போ வந்து பழனிசாமி சைமனும் வந்து ஒன்றும் இல்லைன்னு போயிட்டாங்க. இப்போ பாஜக முழுக்க விஜய் நம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் காலாவரி விட்டாக்கா அவங்க வேற ஏதாவது தான். ஏன்னா இப்ப 2026 தேர்தல் வரப்போது, அவருக்கு முன்னாடி கட்சிங்கிறவங்களும் ஒரு சில பேர் இருந்தாங்க, இப்ப யாருமே இல்லைங்கிறப்போ என்னதான் ஆகும்? என்ன ஆகும்? இதுவரை என்னமோ பெரிய தலைவராக இருந்துட்டு ஒரு 50 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு இருந்த மாதிரியும் ஒரு தமிழக அரசையும் ஆட்டிக்கிட்டு இருந்த மாதிரி பேசுறீங்க. டெபாசிட் கூட வாங்காம எல்லாரும் ஒரு அட்ரஸ் இல்லாத சாமி போனா என்ன? ஒரு சிவாஜி ஒருத்தர் வந்து கோவிந்தசாமின்னு ஒருத்தர் நின்னார் ஈரோட்டில். அவர் கட்சி மாறிட்டு போயிட்டாரு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இல்ல அவரு சுயேட்சையா தானே இருந்தாரு. அவ்வளவுதான். அதுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? அவர் கூட ஒரு 500 ஓட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்காரு. அவ்வளவுதான். அதான் உங்களோட பார்வையில். அவ்வளவுதான். என்னுடைய உங்க பார்வைக்கு அவர் மகானா இருக்கலாம். எங்க பொதுமக்கள் பார்வையில் நாங்க அவரை ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஓகே சார், இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.